ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல போகிறேங்க. கார்த்திகை தீபம் வருது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கார்த்திகை தீபத்தோட பவர் எல்லாருக்குமே தெரியும். அன்றைய தினம் நம்ம எது நினச்சாலும் நிச்சயமாக நடக்கும் இல்லைங்களா? கார்த்திகை தீபம் அன்னைக்கு டிசம்பர் 13 அன்னைக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு எளிமையான விஷயத்த பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் வேண்டி செய்கிறீங்களோ அது கிடைக்குங்க. இது எல்லாமே எல்லாரும் ஃபாலோ பண்ணி பலன் கண்ட ஒரு விஷயம்தான். வருடத்தோட மிக முக்கியமான விழாக்கள் ஒன்று தான் திரு கார்த்திகை தீபம் இல்லைங்களா? அன்றைய தினம் காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரையும் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை 108 முறை கரெக்டாக உச்சரிச்சிங்க அப்படின்றப்போ எதை நினச்சி உச்சரிக்கீங்களோ நிச்சயமாக அது நடந்தே தீருங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. கார்த்திகை தீபம் அப்படின்னாவே மாலையில் வீடு தூரம் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா? இறைவனை வழிபாடு பண்ணுவோம். எத்தனை தீபங்கள் ஏற்றணும், எத்தனை முறையில் ஏற்றணும், அதுவும் குழந்தை வரும் வேணுன்றாங்க, எப்படி ஏற்றணுன்றது இந்த பதிவில் சொல்கிறேங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது வந்து திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றுற மகா தீபமும் வீடுகள் தூரம் ஏற்றுற இந்துக்கள் தீபமும் தான் இல்லைங்களா? நம்மளுடைய வீட்டில் ஏற்றுற தீபம் தான். தீபம் ஏற்றுறது எதுக்காகங்க? தீபம் ஏற்றுறதுன்றது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கணுன்றதுக்காக நம்ம வந்து தீபம் ஏற்றுறோம். ஜோதி வடிவில் வந்து இறைவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்றப்போ நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துரும்ன்றத ஒரு நம்பிக்கை நம்ம போடுறோம் இல்லைங்களா? முக்கியமாக இறைவன் ஜோதி வடிவமானவன்ற உண்மையை உலகுக்கு உணர்த்தது தான் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த மாதிரி தங்கள் யார் வந்து ரொம்ப பெருசு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்தாங்களாம். அதனால தான் நம்ம கார்த்திகை மாதம் நம்ம வந்து கார்த்திகை தீபமாக நம்ம வந்து வழிபடுறோம் சரிங்களா? அதே மாதிரி கார்த்திகை தீபத்தில் தான் வந்து முருகப்பெருமானோட மிக முக்கியமான தினமும் இருக்குது. எப்படி ஒரு குழந்தையாக பிறந்து இந்த 6 கார்த்திகை தீப பெண்களை அவங்கள வளர்த்து எடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அவர் அழகான ஒரு குழந்தையாக பிறப்பார். காலை தூங்கி எழுந்த உடனே நீங்கள் வந்து வேலும் மயிலும் துணை அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். இல்லைனா ஓம் சரவண பவ இந்த வார்த்தையை அன்றைய நாள் முழுவதுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா? காலை தூங்கி எழுந்ததுலேருந்தே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். விரத முறை மேற்கொள்ளணும். உங்கள் வீட்டில் மொத்தம் 27 விளக்குகள் வந்து ஏற்றணும். உங்கள் விருப்பம் 100 விளக்குகள் கூட ஏற்றலாம்னா குறைந்தபட்சம் 27 விளக்குகள் குறைவாக ஏற்றவே கூடாதுங்க. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சுத்திரி போட்டு இல்லை கூட்டு எண்ணெய் இட்டு ஏதாச்சும் பிரார்த்தனை வச்சுருக்கீங்கன்றப்ப ஏற்றலாம். முக்கியமாக குழந்தை வரம் தள்ளி போகிறவங்க, குழந்தை வரம் வேணுன்றவங்க 9 பாலாடை அப்படின்ற எண்ணிக்கையில் பாலாடை வாங்கிட்டு வந்து வைக்கோங்க. அந்த பாலாடையில் நெய் போட்டு முருகப்பெருமான் இடத்துக்கு கீழே துர்க்கைமா படத்துக்கு கீழே வீட்டிலேயே நெய் தீபம் வந்து பாலாடை தீபம் வந்து ஏற்றுனீங்கன்னா குழந்தை வரம் தள்ளி போகிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க. இது ஒரு முக்கியமான பதிவு சரிங்களா? அதே மாதிரி ஒரு முறை விளக்கேற்றின பிறகு அதை தூண்டிடுறதோ எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கிறதோ கூடாது. அது குளிரும் வரை அப்படியே எரியணும். அதுக்கு மேலே போய் எண்ணெய் ஊற்றக்கூடாது சரிங்களா? அதே மாதிரி அகல் விளக்கை வந்து தரையில் வைக்கக்கூடாதுங்க. முக்கியமாக செம்பருத்தி, வாழை இலை, அரச இலை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இலை மேலே தான் அதை வைக்கணும் சரிங்களா? வாசலில் முன்னாடி வந்து கோலத்தின் மீது தான் வைக்கணும் சரிங்களா? வீட்டில் கண்டிப்பாக குத்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும். சரி, நிலைவாசலில் 2 விளக்கு வைக்கணும். வாசல் படியில் 4 விளக்கு வைக்கணும். வீட்டோட நடுக்கூடத்தில் 2 விளக்கு வைக்கணும். பூஜை அறையில் 2 விளக்கு, சமையல் அறையில் 2 விளக்கு, வீட்டோட பின்புறம் 3 விளக்கு, வீட்டிற்கு வெளியில் யமதீபம்னு 1, வாசல் அப்புறம் குத்து விளக்கோடு சேர்த்து வாசல் கோலத்தின் மீது கொஞ்சம் 5 விளக்கு, நிலவாசல் 2 விளக்கு, இது மாதிரி ஜன்னல் மாடியில் இருக்கின்றவங்க மொத்தம் 27 எண்ணிக்கை என்று கணக்கில் வரணும். சரி, விளக்கேற்றுறது மட்டும் போதுமா? இப்போ உங்களுக்கு குழந்தை வரம் தள்ளி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ நிறைய கோவிலில் வந்து ஒரு சில கோவில்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு சில கோவில்களுக்கு வந்து எண்ணெய் கூட வாங்கி ஏற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வராமல் இருக்கும். எப்படி அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த கோவிலை வெளிச்சி அடைய வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி கோவில்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. இல்லை பூஜைக்கு சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. என்னால் நிறைய பொருட்களை வாங்கி தர முடியாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் எண்ணெய் மட்டுமாச்சும் வாங்கி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற எண்ணெயில் அவங்க விளக்கேற்றும் பொழுது உங்களுடைய அனைத்து விருப்பங்கள் நிறைவேறுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். எந்த அளவு வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, எந்த அளவு வந்து இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி போகிறதுக்காகவும் அடுத்ததுக்காக மட்டும்தான் சரிங்களா? கடவுளை முழுசாக நம்பணும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, உங்கள் கடவுளை உங்களுக்கான முறையில் முழு மனதார வழிபட்டீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட நிச்சயம் கிடைத்தே தீரும். இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு செக்அப் பண்ணி பார்த்துட்டு, இல்லைம்மா உனக்கு கருப்பை பலவீனமாக இருக்குது, ஓவலேஷன் ப்ராப்பராக இது மாதிரி நடக்காது, குழந்தை பிறக்காதுன்னு ஜஸ்ட் சொன்னால் கூட எந்த டாக்டர் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் சொல்லிட்டா கூட கடவுள் நினைச்சாருன்றப்போ ஒரே நிமிஷத்தில் அதை வந்து மாற்றிடுவார் இல்லைங்களா? அதனால கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பாலாடை தீபம் ஏற்றுங்க. இவங்களால 9 பாலாடை தீபம் ஏற்ற முடியல, ஒரே ஒரு பாலாடை தீபம் கூட வாங்கிட்டு வந்து ஏற்றுக்குவோம். எந்த ஒரு தவறும் கிடையாது. முக்கியமாக முருகப்பெருமானுக்கு
நெய் விட்டு அந்த தீபம் ஏற்றும் பொழுது அவர் ரொம்ப மகனும் குளிர்ந்து நீங்கள் வேண்டுற விஷயங்கள் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொன்ன ஒரு எளிமையான விஷயத்த பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம செய்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு மாதிரி பலன் இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாலாடை தீபம்லாம் ஏற்றும் போது நீங்களே நிறைய விஷயங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியும் நல்லது கிடைக்கிற மாதிரியும். அதனால் தயவு செஞ்சு இதுவரை ஏற்றாதவங்க கூட இந்த பாலாடை தீபத்தை ஏற்றுக்கணும். இன்னும் நிறைய பதிவுகள் சம்மந்தப்பட்டதில் போடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், நல்லபடியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தை உருவாகணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.